நம்ம ஒரு பொருள் சூஸ் பண்றோம் காமர்ஸ்ல சேல் பண்றதுக்காக. அந்த பொருள் நம்ம நெனச்ச மாதிரி சேல் ஆகல. கொஞ்சம் டவுன் தான் குடுக்குது அப்படிங்கும்போது, மறுபடியும் சரி இல்ல நான் அத வந்து வின் பண்ணி காட்டணும். அத நான் சேல் பண்ணி காட்டணும்னு இறங்குறது சரியா? ஓகே தப்பு தான் பண்ணிட்டோம். ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. கொஞ்சம் பேக் எடுத்துட்டு வேற பொருள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறது சரியா? ஓகே. இது வந்து டேட்டா தான் சொல்லணும் ஆக்சுவலா. அது என்ன மாரி பொருள்? ஒருவேளை அது காம்படிட்டிவான பொருள் எடுத்துட்டோமா? சீசனலான பொருள் எடுத்துட்டோமா? இந்த மாதம் தவறான மாதமா? அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். ஸோ லாஸ்ட் மந்த் ஃபிரிப்புக்கு மேல ஒரு ஒரு ஃபுல் ஹேண்ட் கிளாத்திங் குழந்தைங்களுக்கு லான்ச் பண்ணோம். ஒரு கிளையண்ட்டுக்கு பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஸ்லோவா போச்சு. டிசம்பர், நவம்பர் வரும்போது பிக்கப் ஆயி ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்ப அது வந்து எங்களோட கணிப்பு அப்ப தெரிஞ்சது. ஓகே தவறான டைம் நீங்க எடுத்துட்டீங்க. இத ஹோல்ட் பண்ணுங்க. இப்ப சம்மர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். வின்டர் வரும்போது திருப்பியும் நம்ம பூஸ்ட் பண்ணி விடலாம். ஏன்னா அவங்க நிறைய ஸ்டாக் வாங்கிட்டாங்க. அப்ப அந்த டேட்டா அங்க பேசுச்சு. ஸோ அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள்ன்றத வச்சு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை அது சீசனல் ப்ராடக்ட்லாம் இல்ல. ரொம்ப காம்படிட்டிவா எடுத்துட்டோம்னா அதை அக்செப்ட் பண்ணுங்க. எஸ் இது ஒரு ஃபெயிலியர். இதுல இருந்து வெளியில வரலான்ட்டு